அமெரிக்காவில் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ஊரில் இப்போ நல்ல மழை பெய்யும் இல்லையா. நவம்பர் டிசம்பர் எண்ட் ஆனாலே ஏதாவது ஒரு சீற்றம் வந்து இயற்கை சீற்றம் வந்து நம்ம மழையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கனமழை தான் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்த சீசன் வந்து சம்மரில் வந்தேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் அப்படின்லாம் கிடையாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நமக்கு குளிர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதாவது குளிர்ன்றது சாதாரணமாக இருக்காதுங்க, ரொம்ப அதிகமான குளிராக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே மைனஸில் இருக்கும். இன்னையோட கண்டிஷன் வெதர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா -8 இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஸ்னோவும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்னோ ரெயினை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அதை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் இதெல்லாம் வந்து சாங்கில் தான் பார்த்துருக்கேன். அதாவது புது வெள்ளை மலை சாங்கெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ நேரில் பார்க்குறப்ப அதோட உற்சாகமும் அதோட சந்தோஷமும் அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஆனால் அதை நான் ரொம்ப பார்த்து அனுபவிச்சேன்னா என்னன்னு தெரியல. இப்போ ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனில் மாட்டிக்கிட்டேன். என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 வீக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதை நான் எடுத்து 2 வீக்ஸ் மேலே ஆச்சு. ஏன்னா என்னோடய வாய்ஸ் வந்து அதுக்கப்புறமா சுத்தமாக வரலை. அந்தளவுக்கு வந்து நான் வந்து சிக் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ தான் எடிட் பண்ணி இதை நான் போடுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா வீடு, அதாவது இந்த தெருவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாகிட்டு. ஆனால் இந்த பனி வந்து ரொம்ப 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 அதிகமான பனின்றதுனால நமக்கு வந்து நிறைய ஃப்ளூ இந்த மாதிரி நிறைய அட்டாக் ஆகும். ஸோ நம்ம ப்ரிகாஷனாக வந்து ஃப்ளூ ஷாட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். இம்யூன் வந்து நமக்கு ஃபுல்லாக ட்ராப் ஆயிருங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நமக்கு சுத்தமாக வந்து வெயிலே வராததுனால விட்டமின் டி வந்து ரொம்ப லேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம இம்யூனிட்டி ரொம்ப டவுன் ஆகிடுங்க.